பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கூட இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களோடு கூட ஆண்டவர் அநேக ஊழியக்காரங்க மூலமா அநேக பரலோகத்தினுடைய ரகசியங்களை பேசி வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷமும் கூட கர்த்தர் நம்ம மத்தியில் புதிய காரியத்தை செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இந்த நாளிலும் கூட டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை மனிதர்களாக நம்மை ஆசீர்வதித்து நம்ம இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்திருப்பது அது தேவனுடைய கிருபை. அதனால் இன்றைக்கு ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகலாம். உடன்படிக்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் சில ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்போது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பாருங்களேன், அங்கே வானத்தில் ஒரு வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குது? 3ஆம் வசனம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பத்மராபத்துக்கு ஒப்பார்ந்தார், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. பாருங்களேன், ஹெவனில் ஒரு காட்சியை பார்க்குறாரு யோவான். பார்த்தா அங்கே த்ரோன் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த சிங்காசனத்துக்கு மேலே ஒரு வானவில் இருக்குதுங்க. அந்த வானவில்ல பார்த்தீங்கன்னா ரெயின்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனத்தை சுத்திரம், இயேசுப்பாவுடைய சிங்காசன சுத்திரம், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசன சுத்திரம் ஒரு வானவில் இருக்குதுங்க. என்னது இந்த வானவில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லலாம் ரெயின்போ என்ன பிரதர், அதில் என்ன இருக்குது? பைபிள் பிரகாரம் ரெயின்போ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னத்தை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாருங்களேன், ஆதியாகமத்தில் முத தேவனாகிய கர்த்தர் இந்த வானவில் எப்போ வந்தது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனம். அன்றியும் தேவன் எனக்கும் உனக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கைக்கு அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குது. பாருங்களேன், இந்த ரெயின்போ என்ன எடுத்து காட்டுது அப்படின்னா, தேவனுக்கும் பூமிக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. பூமியை ஃபஸ்ட்டு படைத்த பூமியை ஆண்டவர் ஆஸ்வதிச்சாருங்க. பெருகு செய்யணும்னு சொல்லி ஆதாமியாவால் படைத்து அவங்கள பிளஸ் பண்ணார். ஆனால் ஆதாமியாவால் செய்த பாவத்தினால என்ன பண்ணிட்டாங்கோ? பிளஸ்ஸிங் போச்சு. ஆதியாகம் 6ஆம் அதிகாரம் வரத்துக்குள்ளே மனுஷன் பாவம் செய்து அக்கிரமம் செய்து தேவனுடைய கோபத்துக்குள்ளாக மனுஷ வாழ்க்கை போனதுனால அந்த ஃபஸ்ட்டு வான பூமியை ஆண்டவர் அழித்தார். அழிச்சிட்டு என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அந்த முழு 40 நாள் மழைனால அந்த ஊரே அந்த பூமியே அழிஞ்சிச்சுங்க. வெறும் நோவா குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அந்த கப்பலுக்குள்ளே இருந்த நோவா ஃபேமிலி மாத்திரம் காப்பாற்றப்பட்டாங்க. நோவா, அவருடைய 3 பையனுங்கோ, அவங்க மனைவிங்கோ, நோவாவுடைய மனைவி 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ நோவா என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு அவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு. பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்ட பிறகு ஒரு பலி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வானவில் வரவச்சுட்டு, இந்த வானவில் எனக்கும் பூமிக்கு அடையாளம், இனி பூமியை நான் 40 நாள் மழை வந்து அழித்த மாதிரி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கைன்றது ஒரு அக்ரிமெண்ட். எப்படி கணவன் மனைவி ஒரு மேரேஜில் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்களோ, எப்படி ஒரு இடம் வாங்கினா அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்களோ, ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை மனுஷரோடு கூட செய்திருக்கிறார். ஸோ அவர் காட் இஸ் அ கிரேட் காட், இஸ் அ கவர்னன்ட் கீப்பிங் காட். நம்ம ஆண்டருக்கு ஒரு பேர் என்னன்னா, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன். நம்ம ஆண்டர் யாருங்க? உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன் அவர். ஸோ அப்பேர் பெற்ற தேவன் ஏன் இந்த வானவில் அவர் சிங்காசனத்து மேலே சுற்றி இருக்குது அப்படின்னா, அந்த வானவில் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இஸ் கவர்னன்ட். அவர் பூமியோடு மனுஷனோடு செய்த உடன்படிக்கை எடுத்து காட்டுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, பைபிளில் 7 விதமான ஜனங்களோட உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதில் விசேஷமாக ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணார் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 2ஆம் வசனம், நான் உனக்கும் எனக்கு நடுவா என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் பிளஸ் பண்ண போகிறேன், உன்னை மல்டிப்ளை பண்ண போகிறேன், உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன், நீ திரளா நீ பெருக செய்வேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும் போதெல்லாம் அவனை அழைத்தார். ஆபிரகாம் அழைச்சி, வா, நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ, உன்னை திரளான ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதமாக மாற்றி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் உள்ள வம்சம்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு அந்த அவர் சொந்த ஊரை விட்டுட்டு அவருக்கு அந்த கானான் தேசத்துக்கு வராருங்க. வந்து பார்த்தா பரதேசியாக இருக்கிறாரு.
ஆபிரகாம் பேரில் ஒரு அடி லேண்டு கிடையாது, பிள்ளைங்களும் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆபிரகாமே இந்த ஊர் உனக்கு தான் சொந்தம், இந்த தேசத்தை நீ என்ன பண்ணு, நடந்து அளவு போடு. எவ்வளோ தூரம் நடக்கிறியோ பாருங்கள். ஆதியாகமம் 3:15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு எந்தெண்டிக்கு இருக்கும்படி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, இந்த பூமியில் இந்த இடம் உன் பிள்ளைங்களுக்கு உன் சந்ததிக்கு தான்ப்பா அப்படின்றார். பிறகு சொல்கிறாரு 16 உன் சந்ததி பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்ட்டு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார். திருப்பம் ஆதியாகம் 15 நாம் வரும்போது ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார் 7 பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்ற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அதுக்காகத்தான்ப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்றாருங்க. அப்போ ஆபிரகாம் கேட்குறாரு, வசனம் ஆதியாகம் 15 Genesis 15:8 அதற்கு அவன், கர்த்தராகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினாலே அறிவேன். எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னை கூட்டின்னு வந்தீங்க, தேசத்தை கொடுப்பேன்ட்டீங்க, என் சந்ததி நட்சத்திரத்தை போல் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பூமி இல்லை, இடம் இல்லை, நான் ஒரு பரதேசியை போல தானே இருக்கிறேன், இது எப்படிப்பா எனக்கு புரியும் அப்படின்னு கேட்குறாருங்க ஆபிரகாம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 9 நீ 3 வயது கிடாரி, 3 வயது ஒரு வெள்ளாட்டு கடா, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு புறாவை எடுத்துன்னு வா, ஒரு 3 ஆடு எடுத்துன்னு வான்றார். நம்மளாம் கேட்போம், என்ன பிரதர் இது, என்ன ஆண்டவரே அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆடு கொண்டு வான்னு சொன்னீங்களே. அப்போது ஆடன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, அங்கே பலி செலுத்துகிறாரு அவங்க ஆபிரகாம் பலி செலுத்தி என்ன பண்ணுறாருங்க பாருங்களேன். அந்த ஆடுகளை அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் அஸ்தமித்த போது ஆதியாகம் 15:10 அவன் அவைகள் எல்லாவற்றிலும் அவரிடத்துக்கு கொண்டு வந்து அவை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டு. பாருங்களேன், அந்த ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துகிறேன். அந்த பலி செலுத்தும் போதும் அந்த இரவில் என்ன நடக்குதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். Genesis 15:17 சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலை தோண, திடீர்னு ஒரு நெருப்பு தோணுது அந்த 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 பலிக்கிட்ட. என்ன நடக்குது? 18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்கிறாரு? 21 Genesis 15:21 இந்த கடைசியில் இந்த தேசத்தை உன் சந்ததி கொடுத்தேன். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. யாருக்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட பண்ணிவிட்டு இந்த தேசம் உனக்கு தான்ப்பா சொந்தம் அப்படின்றாருங்க. அப்போது ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா பிரியமானவர்களே நல்லா நினச்சிக்கோங்க, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னால் செய்வார். ஆபிரகாம் கிட்ட பிள்ளைங்கள, ஆபிரகாம் கிட்ட இடம் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார் உனக்கு இது கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்தேன்? எப்படி? உடன்படிக்கை, உன்னோடு கூட நான் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். பிரியமானவர்களே நீங்கள் கேட்கலாம், சரி பிரதர் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பிளஸ் பண்ணி அந்த தேசத்தை கொடுத்தார், வாட் அபவுட் மீ? எனக்கு என்ன? என்ன சொல்கிறார்? உனக்காக இயேசுவானவர் பலியாயிக்கிறார். அன்றைக்கி ஆபிரகாமுக்காக ஆடு பலி கொடுத்தப்பட்டு அந்த ஆடுடைய ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சிலுவிலே பலியானார். அவருடைய பலியின் மூலமாக நம்மளோட உடன்படிக்கை பண்ணார். அவருடைய ரத்தத்தின் மூலமா, அது நித்திய உடன்படிக்கை ரத்தம். அந்த ரத்தம் அன்றைக்கி ஆபிரகாமுக்கு பலியானது ஒரு ஆடு தான், இன்றைக்கி உனக்காக எனக்காக பலியானது தேவகுமாரனே இயேசுவே பலியாய் அந்த ரத்தத்தை சிந்தி சொன்னார், நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ண போகிறேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கும்படி தான் நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். இன்றைக்கி ஏசப்பா ரத்தத்தினால உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்குறது எல்லாமே ஜபத்துக்கு பதில் உண்டு. பாருங்களேன், யாத்திராகம் 3 இஸ்ரவேல் ஜனங்க 2 Exodus chapter 2:23 சில காலமான பின்பு எகிப்து ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைதனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைதனத்தில் முறையிடுதல் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. அப்புறம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கோ எகிப்தில் அடிமையாக்குறாங்க, கத்துறாங்க, ஆண்டவரேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 24 கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் ரிமெம்பர்ட் இஸ் கவர்னன்ட். இன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷத்துக்கு பிறகு அவங்க கத்துறாங்க, ஆண்டவரே எங்கள் முத்தாத்த ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிங்களே, அது எங்களை நினச்சி எங்களை விடுதலையாக்கும்னு கேட்கும்போதோ
ஆண்டவர் மனம் இறங்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய சிங்காசனத்தில் இருக்கிற அந்த ரெயின்போலேருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் உன்னோடு என் ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு குடும்பத்துக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னு சொன்னார். ஏசப்பா ரத்தத்தினால் பண்ண உடன்படிக்கையில் இருக்கிறது. அதை நீங்கள் கேளுங்க, கிளைம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னோட உடன்படிக்கை ரத்தத்தினால நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்களே, என்னை ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையினுடைய சீரீஸ் ஆண்டவரே, நாங்கள் பேசும்போது ஒவ்வொரு நாளும் வித்தியாச முறையில் இந்த பிள்ளைகளோடு இடைப்படும். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வந்து உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவனே, உங்கள் ரத்தத்தினால செய்த உடன்படிக்கையினால் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே பலத்தையும் தேசத்தை சுரித்துக்கொள்ள பலத்தையும் ஞானத்தையும் மகிமை எங்களுக்கு தந்து இந்த வருஷம் தேசத்தை சுரித்துக்கொள்வர்களாய் மாற்றுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் எல்லாம் உடன்படிக்கையின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.